என்னடா திடீர்னு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பென்குயினை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படி தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நாயை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது அப்படி கிடையாதுங்க. ஆனால் உண்மையிலே இந்த வீடியோ எப்போ வந்துச்சு தெரியுமா? 2007. ஆனால் அது இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு வீடியோ கிடையாதுங்க, இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்னர் ஹெட்ஸார்க். இந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இது எடுக்கப்பட்ட இடம் அண்டார்டிகாவில் தான். சரிடா, இப்போ இந்த வீடியோ எதுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்குயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு பென்குயின் மட்டும் தான் கூட்டத்தையும் இனத்தையும் விட்டு தனியாக டிப்ரெஸ்டாக சோகமாக போயிருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாருக்குமே ஃபீல் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இது மோட்டிவேஷ்னலாக கூட மாறி இருக்கு. அதனால் இது சிலர் வந்து மோட்டிவேஷ்னலாக எடுத்து கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு பென்குயின் தன்னோட சாவை இந்த உலகத்தையே இப்போ திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, ஒரு நாள் நம்மளை இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே நமக்கு பிடிச்ச வேலையை செய்வோம், அவ்வளோதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை அந்த பென்குயின் கூட்டத்தோட கூட்டமாக போயிருந்தா இன்றைக்கி அந்த பென்குயின் தனியாக பேசப்பட்டிருக்குமா? ஸோ இன்றைக்கி அது தனியாக பேசப்படுறதுக்கான காரணம் அந்த பென்குயின் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்களும் பேசப்படுவீங்க.